ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் கூட இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்காக உன் வாழ்க்கையிலேயே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னை தப்பாக நினச்சவங்க முன்பாக, உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் முன்பாக உன் தலையை நிமித்தி வாழ வைக்கும்படி உனக்கான வெற்றி வாழ்க்கையை தான் நான் கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எது நடந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாத்தாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கும் போது கண்டிப்பாக உனக்குரிய நல்ல பலனையும் கொடுத்து உன்னை ஏமாத்துறவங்களுக்கு உரிய தண்டனையையும் இந்த அப்பன் முருகன் கொடுத்தே தருவேன். தோல்வியை ஒருபோதும் அபாயகரமானதாக நினைக்காதே. தோல்விங்கிறது வெற்றியின் ஆரம்பம் படிதானே. ஒரு முறை இடறி தவறி விழுந்து எந்திரிச்சு தானே அதுக்கப்புறம் நீ நடக்க ஆரம்பிச்சிருக்க. அதே போலதான் நல்லா நடக்கிறதுக்கு முன்பாக எப்படி தடுமாறியோ அதே போல வெற்றி பெறுவதற்கு முன்பாகவும் சில தோல்விகள் வரதான் செய்யும். அதை தாண்டி நீ சிறப்பாக சரியாக செயல்படும் போது அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கான அனைத்தும் சிறப்பான முறையில் உன்னை வந்து சேருவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுக்குறேன். நீ பொறுமையாக இருந்தாலே எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும். உன்னை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டா உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்பட மாட்டேதானே. உன் தகுதி இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயாகவே உனக்கு எது தேவை எது தேவையில்லாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களுக்காக ஆசைப்படாமல் எதையுமே ஒரு அளவோடு வச்சுக்கோ. அடுத்தவங்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. நீ எப்போதும் உன்னையும் உலகத்தையும் சரியாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் அல்லவா. நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு, கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு அனைத்தும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் பொறுமையாக இருக்கணும். ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. நீ தப்பே செய்யாமல் யாராவது உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற போது நீ அவங்கக்கிட்ட போய் உன்னை நியாயப்படுத்தி பேச வேண்டாம். நீ என்னதான் உண்மையை சரியாக சொன்னாலும் நீ பேசுகிற உண்மைக்கும் கூட அவங்க ஏதாவது ஒரு கதையை தான் சொல்லி நீ பொய் சொல்கிறன்னு உன் மேலேயே பழிய போடுவாங்க. உன்னை நம்பாதவங்களையும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்காதவங்களையும் நீ எதையும் விளக்க சொல்லி நம்ப வைக்க முடியாது. சில பேரை அப்படியே அவங்க பாதையில் விட்டுடு. எல்லார் மனசிலும் சில காயங்கள் இருக்க தான் செய்யும். சில பேர் மன கஷ்டத்தை கண்ணீராக வெளிப்படுத்திடுவாங்க. சில பேர் கஷ்டம் வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அதை புன்னகையாக வெளிப்படுத்துவாங்க. நீயும் அதே பக்குவத்தோட எதையுமே சிரிச்சுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. வாழ்க்கையில் நீ செய்வதை எல்லாம் முழு கவனத்தோடு செய்யும்போது நீ ஆசைப்பட்டது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பாக நீ தோற்று போக நான் விட மாட்டேன்னு செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வரும்போது நிச்சயம் நீ ஜெயித்தே தீருவாய். என் கரங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ கஷ்டப்படும் போதும் உனக்கு ஆபத்து வரும்போதும் உனக்கு உதவுவதற்காக நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இருக்கணும். என்கிட்ட வந்து கையேந்தி நின்னவங்க யாரும் வேறு யாரிடமும் போய் கையேந்து நிலைக்க நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை நான் கண்டிப்பாக கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை வாழ வைப்பேன். எந்த விஷயத்தையும் ஒரு அளவுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்காத. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறியோ, மனசில் போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கியோ அது நிச்சயம் உன் நிம்மதியை குலைச்சிடுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா நடக்கக்கூடாது, நீ நல்லா இருந்துடக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன நினச்சாலும் அவங்க முன்னாலேயே
நான் உன்னை தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக வாழ வைப்பேன். நீ பேசுகிற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியானதா, உனக்கு தேவையானதா, அவசியமானதை பற்றி மட்டும் பேசு. அனாவசியமான விஷயங்களையும் அடுத்தவங்க வீட்டு விஷயங்களையும் நீ ஒருபோதும் பேச வேண்டாமே தங்கமே. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ கடந்த காலத்தை மறந்துட்டு இந்த நிகழ்காலத்தை உனக்கு ஏற்றதாக மாற்றிக்கிட்டு வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன்ற அந்த நம்பிக்கையோடு நீரு. காலம் உன்னை புரட்டி போட்டாலும், கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தினாலும், எந்த சூழ்நிலையும் நீ இறை பக்தியிலிருந்து கடுகளவு கூட விலகக்கூடாது. நான் உன்னை கடுமையாக சோதிச்சாலும் கண்டிப்பாக உனக்கு வரத்தை கொடுத்தே தீருவேன். நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வரத்தை தான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். காலம் கடந்து போயிடுச்சேன்னு கலங்காதே. இந்த முருகன் அருளால் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போகிற. கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கு ஆரம்பமாக தான் நாளைக்கு உனக்கான நல்ல செய்தியை உன் செவிக்குளிர கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் செல்லமே. நீ நடக்காது நினச்சி பயந்து வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து எல்லாரும் வியக்க போகிறாங்க. இந்த அப்பன் முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெளி உலகத்தில் இருந்து கிடைப்பதில்லை. அதுவும் மனசில் இருக்கக்கூடிய அமைதியில் தான் இருக்குது. உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன்னை எப்படி வேணும்னாலும் பார்க்கட்டும். அவங்க என்னை அப்படி சொல்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்களே, நீ கவலைப்படாத. உனக்கு துணையா எப்போதும் நான் இருப்பேனே செல்லமே. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக்கிட்டு வராது. ஆனால் வந்த எதுவும் சொல்லி கொடுக்காம உன்னை விட்டு போகாது. நீ சந்திக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, நீ பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, அது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஞாபகம் வச்சுக்கோ. எதிர்காலத்தை நினச்சி நீ ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் உனக்கான நல்வழியையும் காட்ட உன் அப்பன் முருகன் இருக்கேன். எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அது இயல்பான யதார்த்தமான விஷயங்கள் தான் நீ ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டினா கண்டிப்பாக உன் நிலை மாறி உயர்ந்து நீ சிறப்பாக ஜெயிச்சிடலாமே செல்லமே. எது உனக்கு கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. கிடைக்கிறது எதுவும் நிலையாக தங்க போகிறதும் இல்லை, உன்னை விட்டு போனது அப்படியே போகவும் செஞ்சிடாது. கண்டிப்பாக திரும்ப உன்னை வந்து சேரும்னு. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிலையில்லாத விஷயங்களை நினச்சி நீ தடுமாற வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாமே என் நல்லதுக்காக, என் நன்மைக்காக என் அப்பன் முருகன் நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கவலைகளை மறந்து அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக்கோ என் தங்கமே. நீ செய்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாம் காலமும் நேரமுமாக இருந்து நான் குறித்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதை அப்படியே உனக்கு திருப்பி கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் செயல்படுத்து. தீயவைகளும் கெட்டவைகளும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். தன்மானத்தை இழந்து எதையும் அடையணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க உனக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்களோ, எந்த இடத்துல வைக்கிறாங்களோ, எப்படி உன்னை நடத்துகிறாங்களோ அதே அளவுக்கு நீ மற்றவங்களை நடத்துனீன்னா போதும். எப்போதும் சுயமரியாதை முக்கியன்றதை நீ மறந்துட வேண்டாம். தன்மானத்தோட உனக்கான செயல்களை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் அல்லவா. உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம்தான் தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது. கலங்கின நீரும் குழம்புன மனசும் தெளிந்தே தீரும். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். தீர்வே இல்லாத பிரச்சனைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யும். நீ அதையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் கடந்து போக தயாராயிட்டினா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குன்றத நீ புரிஞ்சுக்குவா என் செல்லமே. எந்த பிரச்சனைகளுக்கு முடிவில்லை, எந்த பிரச்சனை தீராகாது சரியாகாது நினச்சிக்கிட்டு இருக்கையோ அதை உன் கண்ணு முன்னாலேயே நான் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பேன். எதையும் எப்போதும் யோசித்து செயல்படு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படியும் உன் வாழ்க்கை இன்பமாய் அமையும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையை வாழணுமேனு சலிச்சுக்கிட்டு வாழாமல்
வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்வேன்ற நம்பிக்கையோடு வாழ முடிவிடு. துன்பங்கள் எல்லாம் தூசியாக உன்னை விட்டு பறந்து போயிடும். நீ எதிர்பார்த்த நல்லதை எல்லாம் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சில மாற்றங்கள் கடுமையாக இருக்கலாம், உனக்கு கஷ்டமாக தெரியலாம். ஆனால் கடுமையாக இருந்தாலும் அதுதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். தேவையில்லாமல் நீ வருத்தப்படாத. காலமும் நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பூமியில். நேரத்துக்கு தகுந்தாற் போல் மாறிக்கிட்டே இருக்க அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல குணம் கொண்ட உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட மிகச் சிறப்பான வாழ்க்கையை தான் நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட வேண்டாமே செல்லமே. மற்றவங்க கிட்ட நீ எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றதை கற்றுக்காத வரைக்கும் நீயே உனக்கு எதிரியாக இருப்பாய். இந்த உலக வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் தான். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை உனக்கு ரொம்ப சுலபமாக சாதாரணமாக சந்தோஷமானதாக கூட மாறிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போதைக்கு பணம் இல்லாதது தான் ஒரு குறைன்னு நினைக்காதே. இந்த குறையை நிறைவாக்கும் விதமாக சரியான சமயத்தில் உனக்கு தேவையான பணத்தை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகனின் மீது நம்பிக்கை வை. தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு கிடைக்காததையே நினச்சி சோகமாக இருப்பதை விட உனக்கு கிடைச்ச வாழ்க்கையையும் உனக்கு அமைஞ்ச விஷயங்களையும் ரசித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயம். எதையும் யோசித்து செயல்படு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கான நாட்களாகவே இருக்கும். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படாத. உன் கூடவே இருக்கிற உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் இதயத்தை நீ திறந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்கிட்ட கொட்டிடு. நான் உனக்கு துணையாக இருந்து அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையிலும் வழிகாட்டி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக சந்தோஷம் தரும் விதத்தில் மாற்றி கொடுக்குறேன்.